எழுத்தாளர் சிராவின் ஆதித்த கரிகாலன், அத்தியாயம் 7. சோழத்தில் புதிதாக பிறந்த இளங்கதிர் சோழத்தின் விடிவெள்ளியாக கருதக்கூடிய அந்த இளவரசனுக்கு ஆதித்த கரிகாலன் என்று பெயர் சூட்டப் போகிறார்கள் என்ற செய்தி சோழம் முழுக்க பரவியது. சோழம் மட்டுமல்ல, சோழ தேசத்தின் கொடி எந்தெந்த தேசங்களில் பறக்கிறதோ அங்கும் பரவ ஆரம்பித்தது. சோழ தேசத்து மக்கள் அனைவருமே இந்த குழந்தைக்கு ஆதித்த கரிகாலன் என்ற பெயர் சூட்டுகிறார்கள் என்பதை கேட்டு ஆனந்தப்பட்டனர். எவ்வாறு காற்று எல்லா இடத்திலும் புகுகிறதோ அதே போல்தான் இந்த இளவரசனின் பெயர் ஆதித்த கரிகாலன், ஆதித்த கரிகாலன், ஆதித்த கரிகாலன் என்று சோழ தேசம் முழுக்க பரவியது. சோழ தேசத்தையும் தாண்டி அந்நியர்களான பாண்டியர்களின் பாசறைக்குள்ளும் இளவரசன் பிறந்தான் என்ற செய்தி ஒற்றர்கள் மூலம் பரவியதல்லவா? அதேபோல்தான் இந்த இளவரசனுக்கு ஆதித்த கரிகாலன் என்ற பெயர் என்பதும் பரவியது. ஆனால் சோழ தேசத்திற்குள் நுழைந்த அனைத்து ஒற்றர்களையுமே நம் அனிருத்தர பிரம்மராயனின் தலைமையில் இருக்கக்கூடிய செம்படை கைது செய்தார்கள் அல்லவா? அவர்கள் இங்கு இருந்தாலும் ஒரு இடத்தில் அரிசி சிதறியது என்றால் அந்த அரிசி குட்டாக இருக்கிறதை விட சுத்தி அது பரவி சிதறி கிடப்பதுதானே அதிகம். அதுபோல் அந்த அரிசி சிதறல் போல் இந்த ஒற்றர்கள் ஓரிருவர் இன்னும் கண்ணில் மாட்டாமல் தான் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் பாண்டியர்களுக்கு இந்த செய்தி போய் சென்றடைந்தது. சோழ தேசம் முழுக்க ஆதித்த கரிகாலன் பெயர் உச்சரிக்கப்பட்ட தருணத்தில் நம் திருக்கோவிலூரிலும் இந்த இளங்கதிருக்கு ஆதித்த கரிகாலன் என்ற பெயர் சூட்டப் போகிறோம். 11வது நாள் புண்ணியாவாஜனை முடிந்த பின் தான் இந்த பெயர் சூட்டு விழா நடக்கப் போகிறது என்ற செய்தியும் சென்றடைந்தது. பெரிய பிராட்டியாருக்கு மிக்க மகிழ்ச்சி. அடடா, நான் ஆதித்தன் என்று கூறினேன், இவன் ஆதித்தனையும் கரிகாலனையும் சேர்த்து ஆதித்த கரிகாலன் என்று பெயர் சூட்டி விட்டானே என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டு சுந்தர சோழருக்கு நன்றியும் தெரிவித்து ஆசியும் கூறினார். சுந்தர சோழா, நீ நீடூடி வாழ வேண்டும். உன்னுடைய மகனுடைய பெயர் சிரஞ்சீவியாக இந்த சோழ தேசம் இருக்கும் வரை இருக்கும். தமிழ்குடியில் ஒரு துளி ரத்தம் மீளும் வரை இந்த இளவரசனின் பெயர் நீடித்திருக்கும் என்று மனதில் நினைத்துக் கொண்டு அந்த அறையில் இருந்த பெண்ணை கவனித்துக் கொண்டே இருந்தார். அந்த பெண்ணின் காதில் குத்தி இருக்கக்கூடிய பச்சை மீனை குறிக்கக்கூடிய பச்சை. அது மீன் என்றால் பாண்டியர்கள் என்று அர்த்தம் அல்லவா? பாண்டியர்களில் பெண்கள் ஒற்றர்களாக இருந்தால் காது மடலில் பச்சை குத்திக் கொள்வார்கள். அந்த காது மடலில் பச்சை குத்திக் கொள்வது தெரியாமல் இருப்பதற்காகவே காது மடலுக்கும் தனியாக தங்கத்தாலான ஒரு அணிகலனை அணிவார்கள். ஆனால் இவளுடைய துரதிர்ஷ்டம், அன்று ஒரு காதில் மட்டும் அந்த அணிகலன் இருந்தது, இன்னொரு காதில் அது விழுந்து விட்டது போலும். அதனாலே இவள் நம் பெரிய பிராட்டியாரின் கண்ணில் சிக்கிக் கொண்டாள். அவள் கையில் எடுத்து வந்த உணவை ராணியாரிடம் கொடுத்துவிட்டு தங்க குவளையில் சர்க்கரை தண்ணி கரைத்துக் கொண்டு வந்து நம் இளவரசனின் நாவில் வைப்பதற்காக எடுத்துக் கொண்டு வந்தாள். அதையும் ராணியாரிடமே கொடுத்தாள். ஆனால் இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த நம் பெரிய பிராட்டியார் வேகமாக வந்து அந்த பணிப்பெண்ணின் ஒரு கையை முறுக்கி முதுகில் வைத்து அமிழ்த்தி அவளை குனிய வைத்து அந்த கையோடு சேர்த்து நம் பெரிய பிராட்டியாரின் புஜபலம் கொண்டு ஓங்கி ஒரு குத்து குத்தினாள். அந்த குத்தில் நிலைதடுமாறி விழுந்த அந்த பணிப்பெண் இங்கு நடக்கும் நிகழ்வை என்ன நடக்கிறது என்று புரியாமலே பார்த்து கொண்டிருக்கும் நம் ராணியார் இது எல்லாவற்றையும் கவனித்து சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை என்று மாளிகையில் இருக்கும் அந்த அறையே வெவ்வேறு எண்ண ஓட்டத்தில் நிறைந்திருந்தது. இந்த ஒற்றர் பெண்ணை பிடித்த நம் பெரிய பிராட்டியார் அவளை ஓங்கி 4 அறை அறைந்துவிட்டு நம் ராணியாரிடம் இருக்கக்கூடிய அந்த உணவையும் சர்க்கரை தண்ணியையும் கீழே தள்ளிவிட்டு விட்டு இவளை கொண்டு போய் அந்த பாதாள சிறையில் அடையுங்கள். மன்னர் வந்தபின் இவளுடன் பேசிக் கொள்ளலாம். இவளுக்கு தினமும் ஒரு வேளை 100 பருக்கை என்ற அளவிற்கு உணவு கொடுங்கள். பின் குடிக்க இருப்பதிலேயே சிறு குவளையில்
3 வேளையும் நீர் கொடுங்கள். இவளுக்கு அவ்வளவுதான் உணவு. இவளுடைய அறையில் யாரும் சென்று இவருடன் பேசக்கூடாது. இவளுடைய அறையில் ஒரு பொட்டு வெளிச்சமும் இருக்கக்கூடாது. இவள் அணிந்திருக்கும் அனைத்து அணிகலன்களையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இவள் உடம்பில் எந்த ஒரு உலோகமும் இருக்கக்கூடாது. அவ்வாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இவளை அடைக்கும் அறையிலும் எந்த விதமான ஜன்னலோ கொக்கியோ எதுவும் இருக்கக்கூடாது. அதையும் தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அங்கு இருக்கும் காவலர்களை அழித்து கட்டளையிட்டார். இவர் இவ்வாறு கட்டளையிட செம்படை புதுக்கோட்டையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. வேகமாக விரைந்து கொண்டிருந்தது. 3 நாட்கள் அவர்களுடைய பயணம் என்றால் இவர்கள் 2ஆம் பகலே புதுக்கோட்டையை நோக்கி நகர்ந்து விட்டனர். இன்னும் சிறிது காத தூரம்தான் புதுக்கோட்டை இருக்கிறது என்ற நிலைமையில் செம்படை புதுக்கோட்டை வருகிறது என்ற செய்தி பாண்டியர்களின் பாசறைக்கு வந்ததல்லவா? அந்த பாசறையில் இருந்து கிளம்பிய பாண்டிய தேசத்தின் தளபதி நேராக அவருடைய தலைமை தளபதி இருமுக பாண்டியனை சந்தித்து இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க சோழர்கள் நினைத்து விட்டார்கள் போல. அதனால் சோழ தேசத்தில் இருந்து செம்படை கிளம்பி புதுக்கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது காத தூரம் தான் அதற்கு இருக்கிறது. அவர்கள் வர இப்படியும் ஒரு பகலாகும். அவர்கள் வருவதற்குள் நாம் சொற்பமான இந்த சோழப்படையையும் அதேபோல் நம்மை தடுத்து நிறுத்த துணிந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேளிர்களையும் விரைவில் முடித்துக் கொட்ட வேண்டும் ஐயனே என்று தளபதி கூற, அதை கேட்ட தலைமை தளபதி இருமுக பாண்டியன், செம்படையாயின் கரும்படையாயின் அவர்களும் மனிதர்கள் தானே, நீர் சொல்வது போல் அவர்கள் வருவதற்கு முன் புதுக்கோட்டையில் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த வேளிர்களையும் மிச்ச சொச்சம் இருக்கும் இந்த சோழ படையினரையும் முடித்து கட்டுவோம். இக்கரையிலிருந்து அக்கறை பிரயாணம் செய்து அவர்கள் இருந்த தடத்தையே அழித்து விடலாம். நம் படையை தயாராக சொல்லும் என்று கூறினார். ஐயனே, நம் படைக்கு நான் இதைத்தான் கட்டளையிட்டேன். ஆனால் சோழர்களின் செம்படை வருகிறது என்று தெரிந்த உடனேவே அவர்கள் மனோதத்துவ ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் தோர்த்து விடுவோமோ, நம்மை செம்படை கொன்று விடுமோ என்ற எண்ண ஓட்டம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அதனால் நீங்கள் வந்து நம் வீரர்கள் முன் ஒரு வீரம் முழக்கம் முழங்கினீர்கள் என்றால் நம் வீரர்களுக்கு அது உத்வேகம் ஓட்டும். நாம் எளிதில் இக்கரையிலிருந்து அக்கறை தாண்டி வேளிர்களையும் சோழர்களையும் வெல்ல முடியும். அதேபோல் செம்படை வருவதற்கு முன் அந்த புதுக்கோட்டை மாகாணத்தை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து இது எங்களிடம், நீ திரும்பிப்போ என்றும் கூற முடியும் என்று தளபதி கூற, தலைமை தளபதி இருமுக பாண்டியன், என்னடா உனக்கு கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் வீணாகி விட்டதா? ஏன் நம் வீரர்களை உன்னால் உத்வேகப்படுத்த முடியாதா? இதற்கு கூட நான் தான் வர வேண்டுமா? இந்த புதுக்கோட்டையில் நடக்கும் யுத்தத்தை போல் புதுக்கோட்டையை நாம் பிடித்த பின் இன்னும் ஒருபடி மேலேறி சீராப்பள்ளி தாண்டி நாம் நம் பாண்டிய கொடியை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்துள்ளேன். அதேபோல் சீராப்பள்ளியிலேதான் நம் வீரத்தாவளமும் அமைய வேண்டும் என்று நினைத்துள்ளேன். அப்படி இருக்க நான் இன்னும் மக்களை தயார் செய்வேனா அல்லது இருக்கக்கூடியவர்களிடமே பேசிக் கொண்டிருப்பேனா? இதை கூட நீ பார்க்க மாட்டாயா என்று நம் இருமுக பாண்டியன் கர்ஜிக்க, ஐயனே, என்னால் என்ற முயற்சியை நான் எடுத்து விட்டேன். இவர்கள் யாரும் கட்டுக்குள் வருவது போல் தெரியவில்லை. வெற்றி அல்லது வீரமரணம் என்றும் கூறிவிட்டேன். அவர்கள் யாரும் ஒப்புவிக்கிறது போல் தெரியவில்லை. அதனால் உங்களுடைய முழக்கம் இங்கு மிகவும் முக்கியம் ஐயனே, வாருங்கள் என்று கூற, இருமுக பாண்டியன் சற்று சலிப்புடன், சரி, நான் வருகிறேன் என்று கூறி, செம்படை வருகிறது என்ற செய்தியை நம்முடைய மன்னர் வீரபாண்டியனுக்கும் தெரிவிக்க வேண்டுமே என்று தளபதி கூற, ஆம், வீரபாண்டியனுக்கு தெரிவிக்க என்னுடைய குதிரை வீரன் ஒருவன் போதும், வா, மற்றவர்களை அழைத்துக் கொண்டு நாம் உன்னுடைய வாசறைக்கு செல்லலாம். தலைமை தளபதி இருமுக பாண்டியனும் அவர் கீழ் இருக்கக்கூடிய தளபதியும் மற்றும் ஒரு பெரும் படையும் போர்க்களம் நோக்கி நகர ஆரம்பித்தார்கள். இவர்கள் இங்கு போர்க்களம் நோக்கி நகர ஆரம்பிக்கும் தருணத்தில் நம் சோழ தேசத்தில் சுந்தர சோழர் ஆனந்த கூத்து ஆடிக்கொண்டிருந்தார் அல்லவா, அவருக்கும் ஒரு செய்தி வந்தது. என்னவென்றால், ஆதித்த கரிகாலனை கொல்ல பாண்டியர்களின் ஒற்றர் நம் திருக்கோவிலூர் அரண்மனையில் இருக்கிறாள் என்று. அவளை நான் பிடித்து விட்டேன். விரைவில் வந்து நீ அவளுடன் பேசி அவளுக்கு தக்க தண்டனை கொடுக்குமாறு கூறிக்கொள்கிறேன் என்று பெரிய பிராட்டியாரிடமிருந்து ஒரு ஓலை வந்தது. அத்துடன் இன்னொரு கடிதமும் வந்தது. தன் கணவருக்காக, நம் சோழ தேசத்து அரசனுக்காக அவருடைய ராணி எழுதியுள்ளார். ஐயனே, நாடு ஒரே பரபரப்பாக இருக்கிறது. எப்பொழுது என்ன நடக்கிறது என்று புரியாத வகையில் இருக்கிறது. நம் செல்வத்தை கொள்ள கூட இங்கு பாண்டிய நாட்டின் ஒற்றன் ஒருவள் இருக்கிறாள். அவளை நம் பெரிய பிராட்டியார் சாதுரியமாக பிடித்து விட்டார். நீங்களும் பத்திரமாக இருங்கள். நம் தேசத்து மக்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மக்கள் இல்லையே மன்னன் இல்லை, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் ஆகிவிடக் கூடாது ஐயனே. நம் உயிருக்கு ஏதேனும் ஆனாலும் பரவாயில்லை, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மக்களுக்காகத்தான் அரசு. அதனால்
மக்களை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். விரைவில் என்னையும் நம் செல்வத்தையும் வந்து பாருங்கள். நான் கேள்விப்பட்டவரை அனிருத்தர பிரம்மராயர் செம்படையை அழைத்துக் கொண்டு புதுக்கோட்டை மாகாணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த செம்படை சென்று விட்டது என்றாலே பாண்டியர்களின் துவேஷம் முடிந்து விட்டது என்றுதான் அர்த்தம். இந்த போர் நாம் தான் வெற்றி பெறுவோம். நிசம்பசூதனி நம்மை கைவிட மாட்டாள். நமக்கே வெற்றி. வீரபாண்டியனை ஒடுக்க முதலடிதான் இந்த போர். நீங்கள் விரைவில் இங்கு வாருங்கள். நம் செல்வத்தை கையில் ஏந்தி கொஞ்சுங்கள். உங்களுடைய வாள் உங்கள் கையில் எவ்வாறு விளையாடுகிறதோ அதேபோல்தான் உங்களுடைய கையில் விளையாட நம் ஆதித்த கரிகாலனும் காத்துக் கொண்டிருக்கிறான். என்ன நடந்தாலும் அவன் முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவு மாறாமலே இருக்கிறது. இந்த பாண்டிய நாட்டு ஒற்றர் பெண்ணை பிடித்த பின் அவன் சிரிக்கும் அந்த பொன் முறுவல் என் கண்ணிலேயே நிற்கிறது. அதையெல்லாம் நீங்களும் பார்க்க வேண்டாமா? விரைவில் வாருங்கள் அன்பரே என்று ராணி எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு நம் சுந்தர சோழர் மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தப்பட்டு, அடடே மலையமான், இங்கே பாருங்கள், எனக்கு என்னுடைய மனைவி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள். அந்த கடிதத்தை படிக்கும் போதே என்னுடைய மகனின் முகம் எவ்வாறு இருக்கிறது என்று எனக்கு கண்ணில் தெரிகிறது. அவன் எவ்வாறு இருக்கிறான், அவன் எவ்வாறு சிரிப்பான் என்பதை பார்க்க என் மனம் துடிக்கிறது. இருப்பினும் நம் சோழர் படை பாண்டியர்களை வீழ்த்தி புதுக்கோட்டையை தாண்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளையும் நம் கட்டுக்குள் கொண்டு வந்தோம் என்ற செய்தியை கேட்ட பின் தான் என் செல்வத்தை கையில் வாரி கொஞ்சுவேன். ஏனெனில் அனிருத்தர பிரம்மராயரும் இந்த வெற்றியை நம் செல்வத்திற்கு பரிசாக அளிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். நானும் இந்த வெற்றியை என் செல்வத்துடன் தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆதித்த கரிகாலனின் அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே வெற்றியுடன் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய குருவாலை என் மைந்தனிடம் கொடுக்கும் பொழுதே ஒரு வெற்றி திருமகனாகத்தான் அவனை நான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் போர் முடிந்தபின் நாம் இங்கிருந்து புறப்பட்டு திருக்கோவிலூர் செல்வோம். செம்படை இந்நேரத்திற்கு புதுக்கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அல்லவா? சீராப்பள்ளியை தாண்டி இருக்குமா? தாண்டித்தானே புதுக்கோட்டை என்று நம் சுந்தர சோழர் மலையமானை கேட்க, ஐயனே, நம் செம்படை சீராப்பள்ளியை தாண்டி இன்னும் ஒரு பகல் போனால் புதுக்கோட்டையில் நடக்கக்கூடிய யுத்த களத்தை சென்றடைந்து விடுவார்கள். நம்முடைய தளபதி சதாசிவனிடம் இருந்து எனக்கு ஒரு வீரன் வந்து செய்தியை கூறினான். அப்பொழுது இன்னும் ஒரு பகல், அத்துடன் சில நாழிகைகள் தான் பாண்டியர்களின் கதை முடிந்துவிடும். பாண்டியர்கள் புதுக்கோட்டையை தாண்டி வெளியே சென்று விடுவார்கள். நாமும் பாண்டிய மண்ணை பிடித்து விடலாம் என்று கூறுகிறீர்களா என்று சுந்தர சோழர் கேட்க, ஆம் மன்னா, பாண்டியர்கள் புதுக்கோட்டைக்குள் நுழைந்தார்கள் என்ற சுவடே இல்லாதது போல் நம் செம்படை முடித்துவிடும். அனிருத்தர பிரம்மராயரே களம் காண்கிறார் என்ற செய்தி இந்நேரம் பாண்டியர்களுக்கு சென்றடைந்திருக்கும். பாண்டிய தேசத்தின் தலைமை தளபதி இருமுக பாண்டியன் அனிருத்தர பிரம்மராயரை ஏற்கனவே நேருக்கு நேர் சந்தித்திருக்கிறான். அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டு நம் அனிருத்தர பிரம்மராயரின் சுருள்வாளால் கிடைத்த ஒரு பரிசு. அவ்வாறு இருக்க அனிருத்தர பிரம்மராயரின் பராக்கிரமமும் அவனுக்கு தெரிந்திருக்கும். அவன் இந்நேரத்திற்கு புதுக்கோட்டையை முழுக்க தாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பான். நம் செம்படை சென்றடைவதற்குள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வேளிர்களையும் நம்முடைய சிறு படையாக குறைந்து கிடக்கும் நம் சோழர்களையும் தாக்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பான். அதற்காகத்தான் அனிருத்தர பிரம்மராயரின் செம்படை சென்றடைவதற்குள்ளேயே நான் மாற்று ஏற்பாடும் செய்துள்ளேன். அது என்ன மாற்று ஏற்பாடு? ஐயனே, பழுவேட்டரையர்களின் வீரத்தாவளம் சீராப்பள்ளி அருகே தான் இருக்கிறது. அவரிடமும் பராக்கிரமமான படை வீரர்கள் இருக்கிறார்கள். இரு கையிலும் வாளேந்தி சண்டையிடக்கூடிய வித்தைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஐயனே, சீராப்பள்ளி அருகேதான் நம் பழுவேட்டரையரின் வீரத்தாவளம் இருக்கிறது. அந்த வீரத்தாவளத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். அவர்களை நம் பழுவேட்டரையரின் தலைமையில் அங்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். நம்முடைய செம்படை போர்க்களம் புகுவதற்குள் பழுவேட்டரையர்களின் படை போர்க்களம் புகுந்துவிடும். இருக்கக்கூடிய வேளிர்களுக்கும் நம் சோழ வீரர்களுக்கும் ஒரு அரணாக நின்று வரக்கூடிய பாண்டியர்களை தாங்கி பிடிப்பார்கள். தாங்கி பிடிப்பதுடன் தாக்கு பிடித்து அவர்களுக்கு திரும்பவும் பதிலடி கொடுப்பார்கள். இவர்கள் இவ்வாறு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய செம்படை அந்த போர்க்களத்தில் புகுந்தால் என்ன ஆகும்? நன்றாக விளைந்து நிற்கக்கூடிய ஒரு வயலில் புகுந்த யானை என்ன செய்யுமோ அதேபோல் ஆகுமல்லவா நம்முடைய படை போர்க்களம் என்னும் பெருவயலில் சண்டையிடப் போகிறது. அந்த செம்படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனும் ஒவ்வொரு போர் யானைக்கு சமம். அவன் உள்புகுந்தால் என்ன ஆகும்? அவன் உள்புகும் வரைக்கும் நம்மளுடைய புதுக்கோட்டை மாகாணத்தை தக்க வைத்துக் கொள்ளத்தான் பழுவேட்டரர்களை வைத்து அங்கே ஒரு அரண் அமைக்க
ஏற்பாடு செய்துள்ளேன். இந்நேரம் பழுவேட்டரையர்கள் நம் அனிருத்தர பிரம்மராயரை தாண்டி முன்னேறி சென்று அங்கு புதுக்கோட்டை மாகாணத்தை சென்றடைந்திருப்பார். இருமுகப்பாண்டியனின் என்ன ஓட்டம் இதுவாயிருப்பின் இருமுகப்பாண்டியனுக்கு ஏமாற்றமே கிட்டும் மன்னா என்று மலையமான் கூற, சபாஷ் மலையமான் அவர்களே, நான் என்னதான் பழுவேட்டரர்களை இந்த போர்க்களம் புக வைக்க கூடாது என்று முடிவு செய்திருந்தாலும் அதை மீறி நீங்கள் லாவகமாக அவர்களை பயன்படுத்த எண்ணம் கொண்டுள்ளீர். நான் ஏன் பழுவேட்டரர்களை அனுப்ப வேண்டாம் என்று நினைத்தேன் என்றால், நம்முடைய படை வீரர்கள் அங்கு இருப்பவர்களே நம் செம்படை வருவதற்கு முன் ஒரு அரணமைத்து காத்துக் கொள்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு இருக்கும் நிலவரம் நம் கட்டுக்குள் இல்லை என்பதை இப்பொழுதுதான் நான் உணர்கிறேன். நீங்கள் செய்தது சரிதான். அதுவும் பழுவேட்டரர்கள் அரண் அமைப்பதில் வல்லவர்கள். அவர்கள் எங்கேனும் போர்க்களத்தில் அரண் அமைத்தால் ஒரு வீறு கொண்டு எழும் மத யானை வந்து இடித்தாலும் அந்த அரண் அசையாது. அவ்வாறு இருக்க பாண்டியர்கள் என்ன பாண்டியர்கள், இருமுக பாண்டியனை நேருக்கு நேர் நம் பழுவேட்டரையர் சந்திக்க வேண்டும் என்று நிறைய நாள் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூறியிருக்கிறார். அவன் என்ன இருமுக பாண்டியன், அவனுடைய இருமுகத்தையும் என் கையால் பிடுங்கி எறிந்து என் காலில் போட்டு மிதிக்கிறேன் மன்னா என்று கூறுவார். அவருக்கும் அவருடைய கோபத்திற்கும் இது ஒரு பெரும் தீனியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நல்ல யோசனையை தான் செய்திருக்கிறீர்கள் மலையமான் அவர்களே, நன்றி மன்னா. நீங்கள் ஏதேனும் நான் தவறு செய்து விட்டேனோ என்று கூறுவீர்களோ என்று நினைத்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? நம் சோழத்திற்காக யார் நல்ல முடிவு எடுத்தாலும் அது நம் சோழத்திற்கு தானே நன்மை. ஒவ்வொரு சோழ குடியும் சோழத்தை தன் தோளில் தாங்கி நிற்கும் பொழுது நான் என்ன நீ என்ன, யாரேனும் ஒரு நல்ல முடிவு எடுத்தால் அதை மன்னன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் மக்களுக்காகத்தான் மன்னன். மக்களை காக்க மக்களின் எண்ண ஓட்டத்தையும் புரிந்து கொள்வதுதான் மன்னனுக்கு முக்கியம் அல்லவா? ஆம் மன்னா, நீங்கள் சொல்வது சரிதான் என்று மலையமானும் மன்னர் கூறுவதை ஒப்புவித்தார். இவ்வாறு இங்கு நடக்க பாண்டிய தேசத்தில் இருமுக பாண்டியன் அவருடைய வீரர்களுக்கு முன் வீர முழக்கம் விட ஆரம்பித்தார். வீரர்களே, என்ன நீங்கள் பயப்படுகிறீர்கள்? வீறு கொண்டு எழும் பாண்டிய வீரர்கள் பயந்து நெளிவதா? செம்படையாயின் கரும்படையாயின் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்று போரிட வேண்டாமா? வாள் வீச வேண்டாமா? வேல் வீச வேண்டாமா? என்ன செம்படை வந்தால் நமக்கு என்ன? ஏறி நாம் அடித்துக் கொண்டு முன்னேறுவதுதானே நம் பாண்டியர்களின் பழக்கம். இக்கரையிலிருந்து அக்கறை தாண்ட ஏறக்குறைய 1.5 நாழிகை தான் ஆகும். இந்த 1.5 நாழிகையில் நாம் இந்த இடத்தை தாண்டி விட்டோம் என்றால் புதுக்கோட்டை என்ற பெருநகர் நமக்குத்தான். இதை மனதில் ஏற்றுக்கொண்டு போர்க்களம் புகுவதற்கு கிளம்புங்கள். கொட்டட்டும் பாண்டியத்தின் போர் முரசு என்று அவர் முழங்க பாண்டியர்கள் அனைவரும் வெற்றிவேல் வீரவேல் என்று கூறி போருக்கு தயாரானார்கள். என்னதான் இவர்கள் போருக்கு தயாரானாலும் இருமுக பாண்டியன் என்னதான் சொன்னாலும் ஒவ்வொரு வீரரின் மனதிலும் செம்படையின் வீரமும் விவேகமும் தான் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வாறு பாண்டியர்கள் பாண்டிய தேசத்திலிருந்து புறப்பட்டு புதுக்கோட்டையை தாக்க கிளம்பிய பொழுது என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.